ஓம் சக்தி. ஓம் நம சிவாய சரணம். ஓம் நம சிவாய சரணம். சாமி ஆத்மா வணக்கம் சாமி. சாமி, சித்தரன்னு யாரு, மகான் என யாரு, ஞானின்னு யாரு, யாருக்குமே தெரியாம மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு சாமி. நம்ம ஒரு கோரக்கரையா கூட செய்ய சாமி. தீர்க்க தரிசனத்துல சாமி பொய்யான இது எல்லாம் சாமி பிணையப்பட்டு இல்லைன்னு தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருப்பாரு. அந்த பொய்யாக நிறையா சாமி நம்மளோட பகவத்கீதை எத்தனையோ பகவத்கீதை எடுத்தா புராணம் எடுத்தா எது எடுத்தாலும் சாமி எல்லாமே பொய்யான விஷயங்கள் புனையப்பட்டிருக்கு சாமி. இந்த ஆன்மீகத்தையே தப்பாக எல்லாம் புனையப்பட்டு முழுமையா இந்த ஆன்மீகத்தை அழிக்கிறது சாமி. போலி அந்தணர்கள், இலும்பு நாட்டிகள் இவனுங்க செய்த சதிதான் சாமி. நம்ம தமிழ்நாடு தான் சாமி ஆன்மீக பூமி. தென்னாட்டோட சிவனே போற்றி. அந்த ஐயனோட இதை சாமி இந்த ஆன்மீக பூமி தான் சாமி அழிக்கணுங்க. அவங்களோட குறிக்கோள் அதுதான் சாமி. அவங்க எதுக்காகனா சாமி, இந்த தமிழ்நாடு தமிழ், இறைவன் மொழியே தமிழ், இந்த உலகத்தோட மொழியே தமிழ். அதுதான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவர் அதுதான் சாமி தமிழ் கடவுள். அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த பாட்டெல்லாம் வரும் சாமி. அந்த தமிழ் தான் சாமி இந்த தமிழ்நாட்டோட ஆன்மீக பூமியே சாமி அழிக்க பார்க்கறாங்க இந்த ஆன்மீகத்தையே. இதுதான் சாமி இந்த இவங்களோட போலி அந்தர்கள், இலுமினாட்டிகள் இவனுக்கு செய்ய சதிதான் சாமி. அதுதான் சாமி. இது எதுக்காக இதை சொல்றேன்னா, சித்தர்கள் யார், மகான் யார். மகான்னா சாமி அவங்க எந்த நிலையில் இருப்பாங்கன்னா, இறைவனே இறைவனையே பார்த்து இறைவனையே பார்த்தவர் தான் சாமி மகானும்பாங்க. இறைவனையே காண்பவர் அவங்க அதுதான் மகான். ஞானிங்கிறது சாமி தன் ஞானம் மட்டும் அவங்களுக்கு எது உண்மை, எது பொய், எது நம்ம எது பிறப்பு, எது இதெல்லாம் ஞானத்தால இறைவன் எங்க இருக்கிறாங்க ஞானத்தால் அடைஞ்சாதான் சாமி இறைவனை போய் அடைய முடியும். இறைவனை அடைஞ்சா அந்த இறைவன் உலகத்துக்கு நான்மா போயிடும். நான்மா இறைவனையே காண்பாங்க. அவங்கதான் மகான். சித்தருங்கிற சாமி அவங்க எல்லாத்துக்கும் மேல அவங்க கடவுள். அவங்க தான் கடவுள். இப்போ சாமி அந்த இப்போ வள்ளலார் நம்ம எல்லாமே எத்தனையோ பேர் சொல்லிக்கிட்டு இருப்போம். வள்ளலாருங்கிறது சாமி அவர் சித்தரும் சொல்ல மாட்டாங்க. அவரும் மகான் தான் அவங்க. ஆனால் மகானுக்கு மேலதான் சாமி சித்தர். எல்லாத்துக்கும் மேல சித்தர். அந்த சித்தரை ஏதா சாமி நீங்க தான் சாமி எத்தனையோ பேருக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா இந்த மகான்ங்கிறது சாமி இவங்க ஞானம் அடைஞ்சவங்க ஞானிம்பாங்க. இறைவனையே காண்பவரோட சாமி மகான். மகானுங்க சாமி அந்த இறைவனாக இந்த பிறப்புல இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் தான் சாமி மகான். அவங்க இந்த மக்களுக்கு உபதேசங்கள், ஞானத்தை இதெல்லாம் போதிப்பாங்க சாமி. ஞானத்தை மட்டும்தான் போதிக்க முடியும். உபதேசங்கள் இது எல்லாமே அவங்களால இந்த பிறப்பு, இந்த மகான் பிறப்பு இந்த பூமியில் வந்துட்டா சாமி அதுவும் ஒரு மனித பிறப்பை தான் எடுப்பாங்க. மனித பிறப்பு எடுத்துதான் சாமி ஞானத்தை இது எல்லாம் மக்களுக்கு போதிப்பாங்க. அவங்க மட்டும்தான் சாமி மகான்னு கூப்பிடுவாங்க. ஆனா சித்தருங்கிறது சாமி அவங்க பாவ இறைவனோட தொடர்புலயே இருப்பாங்க. அவங்க அந்த கையா இவ்வளவுக்கு போய் இங்க வருவாங்க சாமி. அவங்க ஒரு கடவுள். அவங்க எந்த உருவத்தை வேணா அவங்க எடுப்பாங்க. ஆனா மகான்ங்கிறது சாமி உருவத்தை மாற்ற முடியாது. ஒன்னே ஒண்ணுதான். ஆனா சித்தருங்கிறது சாமி எந்த உருவம் வேணும் எடுப்பாங்க. அதே அவங்களோட உருவத்துக்கே வந்துருவாங்க. சித்தருங்கிறது சாமி அதனாலதான் சாமி அவங்க சித்தர். அவங்க அந்த சித்திரங்கிறது சாமி அவங்களும் நம்ம குருவா எடுத்தாதான் சாமி நம்ம முக்தி நிலையை நம்மளுக்கு மோட்சம் இது அடைய முடியும். ஏன்னா நம்ம பாவ கர்மா வினைகள் இது எல்லாமே நம்மளை அரவணைச்சு நம்மளுக்கு அவங்களுக்கு வழி நடத்தி நம்மளுக்கு அந்த கைலாயங்கிற அந்த உலகத்துக்கு இறைவனோட உலகத்துக்கு கூட்டிட்டு போய் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சாமி சித்தர். அந்த உலகத்துக்கே இந்த ஆத்மா கூட்டிட்டு போய் ஐயன்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நம்ம அம்மா ஆதிபராசக்தி வேண்டி நம்ம தவத்தில் தான் அவங்களோட பாதத்தை சரணடைஞ்சு அவங்களோட தவத்தில் இருந்த சாமி நம்ம ஆயுள் காலம் முடியும் போது சாமி நம்மளை கூட்டிட்டு போய் அந்த இறைவன் அந்த ஆதிபராசக்திக்கிட்டே இந்த ஆன்மா ஒப்படைக்கிறது தான் சாமி. அதுதான் சித்தரோட கடமையே. அதுதான் அந்த சித்தர்களை மறைக்கப்படுறது எதுக்குன்னா சாமி இந்த போலிகள் நம்ம கோரக்கடையா சொல்ல போலி அந்தணர்கள் கொட்ட மொழின்னு
இது வந்து சாமி அதனால கோரக்கர் ஐயாவை அந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருப்பாங்க. இது வந்து சாமி மக்களுக்கு இது எல்லாமே மறைக்கப்பட்டது. அவங்க வந்து மெயினா மறைக்கிறதோ சாமி நம்ம சித்தர்கள் ஐயாவை தான் சாமி ஜீவசமாதிய இது எல்லாமே மறைக்கப்பட்டது. ஏன்னா நம்ம அந்த சித்தரையை நம்ம வழிபட்டோம்னா நம்ம எங்க ஞானத்தை அடைஞ்சிருவோமோ, முக்தி நிலை அடைஞ்சிருவாங்க. இது எல்லாம் வந்து நல்லா அந்த ஆத்மாக்களை வந்து நல்லாத்மாக்களை சாமி இவங்க வந்து தடுத்து நிறுத்திடுறது. இந்த அரக்கர்கள் வந்து நல்லாத்மா அழிக்கிறத இவங்களோட வேலையை. இந்த அசுரர்கள் அசுரர்கள் சொல்ற சாமி அரக்கன்னு சொல்லலாம், அரக்கிகள் இவங்கெல்லாம் இதுதான் சாமி நல்லாத்மா அழிக்கிறது. இந்த பூமி ஆன்மீக பூமியை அழிக்கி வர்றது இவங்களை தான். உண்மையான ஆன்மீகம் வந்து இந்த பூமியில வந்து யாருக்கு போய் சேரக்கூடாது. எந்த நல்லாத்மாக்கள் வந்து முக்தி நிலை அடைஞ்சிடக்கூடாது. சித்தர்கள் வந்து இந்த உலகத்தை காட்டக்கூடாது. முருகப்பெருமானோட இது வந்து இந்த உலகத்தை காட்டக்கூடாது. இது எல்லாமே சாமி போலி அந்தணர்களோட வேலை, இலுமினாட்டிகள் செய்கிற வேலை. இந்த நம்ம சித்தரையாவை நம்ம சாமி குருவா எடுத்து நம்ம எந்த 18 சித்தர்லையா ஏதோ ஒரு சித்தர் சாமி நம்ம குருவா எடுத்து வணங்கினா நம்ம முக்தி நிலை அடையலாம், பிறவா நிலையை அடைய முடியும். அதனால சாமி சித்தர்கள் எத்தனையோ மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இன்னொன்று சாமி மருதமலையில அப்புறம் இன்னொரு ஊர் என்ன சங்கரன் கோவில் சொல்லுவாங்க சாமி, பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி எங்கே உள்ளதுன்னு. ஆனால் வந்து சாமி இருக்கிறது சாமி நம்ம மருதமலை அங்கதான் சாமி நம்ம பாம்பாட்டி சித்தரையா ஜீவசமாதி அங்கதான் இருக்குது. வேற எந்த இடத்துலையுமே இல்லை. இது வந்து எல்லாமே மறைக்கப்பட்டது. அங்க இருக்குது இங்க இருக்குது ஒவ்வொரு ஜீவசமாதி வந்து சாமி மறைக்கப்பட்டது. இவங்களோட இலுமினாட்டிகள் போலி அந்தணர்கள் இவனுங்க எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயம். மருதமலையில் பாருங்க சாமி அவங்களோட இது வந்து பாரு சாமி அவங்களோட அவங்களோட வம்சாவளி தான் சாமி அது வந்து பராமரித்து அவங்க பார்த்துட்டு வராங்க. ஆனால் அவங்ககிட்டயே வந்து கேட்டால் கூட சாமி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மறைக்கப்பட்டது. ஆனால் உண்மையாக இங்கே இருக்கிறது சாமி நம்ம பாம்பாடி சித்தரையா தான் சாமி ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. ஏன்னா அது வந்து அவங்களோட வம்சாவளி அங்கே வந்து அவங்க அந்த கோயிலில் வந்து பராமரித்து அவங்க தான் பூஜை பண்ணிடுறாங்க. அதனால் வந்து அதை வந்து அதையும் மறைக்க பார்க்குறாங்க. அங்கே தான் இருக்கிறார் ஐயா பாம்பாடி சித்தரையா ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது சாமி, வேறு எங்கேயும் போகாதீங்க. அதேமாரி நம்ம பழனியில் போனீங்கன்னா சாமி நம்ம போக சித்தரையா அங்கேயே ஜீவசமாதி இருக்குது. இன்னும் எத்தனையோ ஜீவசமாதிகள் சாமி திருவண்ணாமலையில் கூட பாருங்க உண்மையான அங்கே சித்தரோட ஜீவசமாதி அங்க இருக்குது இங்க இருக்கு சொல்லிட்டு இருப்பாங்க சாமி. அது ஜீவசமாதி கிடையாது. அது அதுக்குள்ளேயே இருக்குது. ஆனா எந்த இடத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சாமி. இதுவும் வந்து மறைக்கப்பட்டது. எத்தனையோ ஜீவசமாதிகள் வந்து சாமி பொய்யான கதைகள் வச்சு அங்க இருக்குது இங்க இருக்குது உண்மையா வந்து அந்த ஜீவசமாதி எல்லாமே மறைக்கப்பட்டது. இது வந்து இதெல்லாம் கொண்டு வரணும்னா இது யாருனாலும் மட்டும் நம்ம 19 சித்தர் ஐயா அவதாரம் எடுத்தாதான் சாமி இந்த பூமிக்கு இந்த நம்மளோட ஆன்மீக பூமிக்கு உண்மையான நம்ம வந்து வழிபாடு என்ன, உண்மையான சித்தர் என்ன, நம்ம எப்படி முக்தி நிலை அடைய முடியும், இது எல்லா சாமி நம்மளுக்கு இந்த விடை எல்லாமே தெரியணும்னா நம்ம 19 சித்தர் ஐயா அவதாரம் எடுக்கணும். ஐயா இந்த அவதாரம் இந்த பூமிக்கு வந்தாதான் சாமி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும். உண்மையான வாழ்க்கை வாழ முடியும். உண்மையான நம்ம நிம்மதியான வந்து நம்ம தீட்சை வாங்கி நம்ம முக்தி நிலையை வந்து அடைய முடியும். ஐயா வந்து நம்மளுக்கு வழி நடத்தி குருவாக இருந்து நம்ம 19 சித்தரையை நம்ம குருவாக எடுத்து நம்மளுக்கு உண்மையான உபதேசம் உண்மையான ஞானத்தை வந்து அவரால் தான் கொடுக்க முடியும். அவங்க வந்தாதான் சாமி இந்த ஆன்மீக பூமியே இந்த உலகத்தோட மக்களையும் காக்க முடியும், அழிவில் இருந்து மக்களையும் காக்க முடியும் சாமி. இது 19 சித்தரை அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாதான் சாமி நம்மளுக்கு உண்மையான வந்து வெளிச்சம் ஒளி தெரியும். இல்லைன்னா சாமி நம்ம இருட்டிலேயே இருந்து மாயங்கிற ஒரு இருட்டு அரக்கன் அவனோட பிடியிலே இருந்து நம்ம இந்த பூமியை வந்து அழிச்சிருவான். மக்களை உயிரினங்களை எல்லாத்தையுமே அழிச்சிருவான். அவனோட சுயநலத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க சாமி. இதை நம்மளை காக்கணும். உண்மையான சித்தர்கள் யார், உண்மையான ஞானிகள் யார், உண்மையான மகான்கள் யார், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்னா நம்மளுக்கு 19 சித்தர் ஐயா அவதாரம் எடுத்தாதான் சாமி இது நம்மளுக்கு தெரியும். ஓம் சக்தி. ஓம் நம சிவாய்.